இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து இது மெயின் அந்த கோல உள்ள அடுத்த மெயின் செக்ஷன் விச் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உண்டு, ரைட்? அதுக்கு நாங்கள் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் லைக் ஜாவா. ஜாவா இஸ் அ கம்பைல்ட் லாங்குவேஜ். அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த கன்செப்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான், ரைட்? நீங்கள் வேரியபிள் டிஃபைன் பண்ணுவீங்க, அதில் லூப்ஸோடலும், ரைட்? ஃபோர் லூப், வைல் லூப், டூ வைல் லூப்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதுவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் உண்டு. ஸோ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி ஒரு பேசிக் HTML பேஜ் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிற விஷயம், ரைட்? ஒரு உதாரணம் ஒன்றுக்கு போனால் WAD1ல் இன்றைக்கி நாங்கள் டெமோ 7 இந்த ஃபோல்டர்களுக்கு தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், ரைட்? ஷோ மோ ஆப்ஷன்ஸ். இதே ஓப்பன் வித் கோடில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கொள்ள போகிறேன், ரைட்? ஈவன் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லி சொன்னாலும் ஸ்டில் அது ஆப்பரேட் ஆக போகிறது வந்து HTML பேஜில் உள்ள எலிமெண்ட்ஸ் மேலே, ரைட்? அதாவது நாங்கள் கோடு எழுதுவோம் இந்த எலிமெண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி நாங்கள் சொல்லுவோம் மோடிஃபை பண்ண, அப்டேட் பண்ண, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாய்ப்போம். அடுத்தது ஒரு பேஜுக்கு இன்டராக்டிவிட்டியை கொண்டு வந்து தரும். இன்டராக்டிவிட்டின்னா நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க, அதுக்கு அந்த பேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவீங்க, நீங்கள் கொடுத்த இமெயில் வேலிடான இமெயிலாண்டு செக் பண்ணும், ரைட்? ஒரு லொஜிக்கை செக் பண்ணும். அப்போ அந்த மாதிரியான லொஜிக் எழுதலும் வந்து எங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி, ரைட்? இப்போ நான் இதில் சிம்பிள் ஒரு HTML பேஜை க்ரியேட் பண்ண போகிறேன், ரைட்? HTML இதில் நான் சொல்கிறேன் இன்ட்ரோ டு ஜாவாஸ்கிரிப்ட், ரைட்? அதுதான் எங்களோட டைட்டில். நான் இதில் இந்த ஹெட்டிங்லேயும் இதே டைட்டிலில் போட்டுக்கொள்ளலாம். எங்கேயாவது நிறுத்தி நான் விளக்கப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், ரைட்? இப்போ நான் என்ன செஞ்சேன், விண்டோஸோட ரைட் ஏரோவை கிளிக் பண்ணால் அது வந்து ரைட் சைடுக்கு போகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் என்கிட்ட எடிட்டரை வச்சுக்கொள்கிறேன், ரைட்? இண்டெக்ஸ்டு HTML தான் இந்த ஃபைல். இதில் இன்ட்ரோ டு ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு H1 டேக் இருக்குது. இது எனக்கு இன்னொரு பேராகிராஃப் டேக் கொண்டு போட்டு இதில் லோரேம் எனக்கு ஒரு 10 இல்லாட்டி 20 வேர்ட்ஸ் தான் சொல்லி சொல்லாது, ரைட்? லோரேம் 20 என்று சொல்லி டைப் பண்ணி போட்டு டேப் பண்ணினா 20 வேர்ட்ஸ் உள்ள ஒரு பேரா எனக்கு கிடைக்கும், ரைட்? இது எங்களுக்கு பல தடவை டூப்ளிகேட் பண்ணலும். இப்போ இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. வேணுமென்னா எங்களுக்கு UL அன்ஆர்டர்ட் லிஸ்ட் செட் ஒன்று எடுக்கலும். எல்லை எல்லம்போ நான் Ctrl+C Ctrl+V காப்பி பண்ணுறேன். இது கம்பஹா அண்ட் இது வந்து ஹம்பந்துட்டு, ரைட்? ரெண்டா மஸ்கெலியாவும் போட்டுக்கிறேன், மஸ்கெலியா, ரைட்? இப்போ எங்களுக்கு ரைட் சைடில் இந்த HTML பேஜ் இருக்குது. நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வார நேரம் இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். இதை எனக்கு டாக் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த டாக்குமெண்ட்டை கீழே, ரைட்? இந்த சைடில் டாக் பண்ணிக்கொள்ளையிலும் இதில் கன்சோல்னு சொல்லி ஒரு டேப் ஒன்று இருக்குது. இந்த டேப்பில் எங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதிடும், ரைட்? உதாரணத்துக்கு இப்போ எனக்கு தேவைன்னு சொல்லி சொன்ன இந்த H1 எலிமெண்ட்டை, ரைட்? இந்த H1 எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி ஒன்று கொடுக்காது, ரைட்? நான் சொல்லுவேன் இது வந்து டைட்டில், ரைட்? பேஜ் டைட்டில், whatever. So whatever you give here as the ID, you can target here like JavaScript எங்களுக்கு எழுதிலும் document dot get element by ID என்று சொல்லி அந்த ஐடியில் பேரை கொடுக்கணும். என்ன ஐடியில் பேர்? டைட்டில், ரைட்?
இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா அந்த சிஎஸ்எஸ்ல நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவோம் எலிமெண்ட்டை ஹேஷ் ஒன்று போட்டு செலக்ட் பண்ணுவோம் ஐடியண்டா ஹேஷ் ரைட். உங்களுக்கு நினைவிருக்கணும் ஸ்டைல் டேக்ல எனக்கு இந்த டேக்கை டார்கெட் பண்ணணுமெண்டா ஒன்றில் H1 டார்கெட் பண்ணிடலாம் டிரெக்டாக, இல்லாட்டி இந்த ஐடியை டார்கெட் பண்ணிடலாம். ஐடி டார்கெட்டிங் வந்து இப்படி பவுண்ட் மார்க் கொண்டு ஹேஷ் மார்க் கொண்டு போட்டு டைட்டில் அது பூரா என்ன கலரை மாற்றிடலாம். கலர் ரெட், இந்த ரெட்டாக மாறிட்டு. இப்போ நான் சொல்ல வந்தது வந்து இப்போ சிஎஸ்எஸ் இல்லை ரைட். நாங்கள் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வேர்ல்டுக்கு வந்திக்கிறோம். ஆனால் ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஒன்று செய்கிற நேரம் இது மூணும் தேவை. HTML தேவை, ஜாவாஸ்கிரிப்ட் தேவை, CSS தேவை ரைட். இப்போ நான் செஞ்ச இங்கே செய்கிறது வந்து document.getElementById ஐடியை வச்சு எனக்கு எலிமெண்ட்டை நான் கிராப் பண்ணுறேன். அப்போ இன்ட்ரோ டு ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது வரும். அதுக்கு பிறகு எனக்கு வேணுமெண்டா இதோட இன்ன HTML மாற்றேன். ரைட், document.getElementById in HTML JavaScript. இதில் சொல்கிறது இன்னும் HTML சிம்பிள் ஐ ரைட். இங்கே நான் கொடுத்தே கேபிட்டல் ஐ, அதான் இதில் வித்தியாசம் ரைட். இப்போ document.getElementById இந்த இன்ன HTMLன்னு சொல்கிறது வந்து உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் ரைட். அந்த கண்டென்ட்டை நான் ஷிஹாமா மாற்றினேன். இப்போ அதே மாதிரி எனக்கு இருந்த மாதிரி மாற்றம் மேலும் என்ன இருந்துச்சு, இன்ட்ரோ டு ஜாவாஸ்கிரிப்ட் ரைட். திரும்ப இன்ட்ரோ டு ஜாவாஸ்கிரிப்டாக மாறுது. அப்போ ஜாவாஸ்கிரிப்டால் நாங்கள் மெயினாக என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டொம்னு சொல்கிறது இந்த HTML எலிமெண்ட்ஸ் இந்த அவ்வளோத்தையும் ரைட். இந்த டொம்மோட இன்டராக்ட் பண்ணி எங்களுக்கு வேண்டிய ஒன்று செய்யணும் ரைட். வேண்டிய சேஞ்சஸ் செய்யணும். உதாரணத்துக்கு நான் பட்டன் ஒன்று போட்டால் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ண சொல்லலாம் ரைட். நாங்கள் அந்த மாதிரி உதாரணங்கள் நாங்கள் முன்னுக்கு போகிற நேரம் பார்ப்போம். அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேசிக்கலி உங்களுக்கு இன்டராக்டிவிட்டியை எங்கள்ட பேஜோட இன்டராக்ட் பண்ண வேண்டிய மாதிரியான கோட் எழுத வேண்டிய ஒரு டூல் உண்டு பேசிக்கலி ரைட். இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ கன்சோலில் இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் எங்களுக்கு உதாரணத்துக்கு எங்களை அரித்மெட்டிக் செய்ய மேல் 1 + 1 ரைட், 3 × 4 12 ரைட். இதெல்லாம் செய்யணும். பேசிக்கலி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாங்கள் செய்கிற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்டிஷனல் லூப்ஸ், இதெல்லா விஷயங்களையும் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் செய்யணும். ஓகே. இப்போ நாங்கள் குயிக்லி இந்த நோட்ஸ் த்ரூ போனால் ஜாவாஸ்கிரிப்ட் வாஸ் டிசைன் டு ஆட் இன்டராக்டிவிட்டி டு HTML பேஜஸ். இன்டராக்டிவிட்டின்னு சொல்கிறது வந்து நாங்கள் ஏதாவது செய்கிறது அது ரெஸ்பாண்ட் பண்ணும் ரைட். JavaScript is a scripting language. It's a lightweight programming language. Consists of lines of executable computer code. Basically, and over line computer codes அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கம்ப்யூட்டர் கோட்ஸ். எங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டை HTML பேஜில் டிரெக்ட்லி எம்பெட் பண்ணல ரைட். இப்போ நான் அப்படி ஒன்றை காட்டுவேன். இப்போ நாங்கள் இதில் இந்த உதாரணத்தில் பார்த்தது ரைட், ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் கன்சோலில் வந்து கோட் எழுதணும். அப்படி இல்லாமல் டிரெக்டாக எங்களுக்கு இந்த HTML பேஜுக்கே கோட் எழுதலும் ரைட். அதில் உதாரணம் நாங்கள் பார்ப்போம். அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் ரைட். எங்களுக்கு லாங்குவேஜில் நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிற நேரம் படித்தோம். எங்களுக்கு இருக்குது கம்பைல்டு லாங்குவேஜ்னு சொல்லியிருக்குது, அடுத்தது இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு இருக்குது ரைட். கம்பைலேஷன் என்றால் பேசிக்கலி உங்களுக்கு சோர்ஸ் கோட் இருக்கும், நீங்கள் எழுதுகிற கம்ப்யூட்டர் கோட், அந்த கோட் முழுக்கவே ஒரே அடியோட மெஷின் கோடா இல்லாட்டி இன்டர்மீடியட் கோடாக மாற்ற வேண்டிய மாதிரியான லாங்குவேஜ் தான் கம்பைல் லாங்குவேஜஸ். அதே மாதிரியாக இன்டர்பிரிட்டட்
லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி இருக்குது வந்து இன்டர்பிரிட்டிங்னு சொல்கிறது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு மாடல். ரைட், நாங்கள் சோர்ஸ் கோட் இருக்கும், சோர்ஸ் கோட் ஒரு லைன் எடுக்கும், அது எக்ஸிக்யூட் பண்ணும், ரெண்டாவது லைன் எடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படித்தான் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜில் எக்ஸிக்யூஷன் நடக்கிறது. ரைட், everyone can use JavaScript without purchasing a license. So it is free, just like HTML and CSS. You don't have to purchase any license to use this. Okay, what can a JavaScript do? JavaScript is used in web pages for dynamic mouse click. Mouse click ஏதாவது செய்யலும், pop-up windows காட்டலும், animation செய்யலும். Right? Client side execution, validating input, processing request. வேலிடேட்டிங் இன்புட்னா நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு உதாரணத்துக்கு இன்புட் பாக்ஸ் ஒன்று இருந்துங்களே, எங்களுக்கு ஃபார்ம் ஒன்றை க்ரியேட் பண்ணி இன்புட் பாக்ஸ் ஒன்று போடாது. ரைட், இதில் வேல்யூ என்டர் யுவர் ஃபோன், இல்லாட்டி என்டர் யுவர் இமெயில்னு போடுவோமே. ரைட், இங்கே என்டர் யுவர் இமெயில் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ இதில் எனக்கு வேண்டிய ஒரு ஜங்க் அடிக்கலும், வேண்டிய ஒன்றை நான் எனக்கு டைப் பண்ணிடலாம். ஆனால் இது வேலிட் இமெயிலா என்று கேட்டால் இல்லை. ரைட், அப்போது எங்களுக்கு ஃபார்ம் தரையிலும், ஃபார்மில் எங்களுக்கு வேண்டியது உண்டு ஃபில் பண்ணிடலும். ஆனால் இது எதிர்பார்க்குறது இமெயில் உண்டுண்டா எங்களுக்கு ஏழுமாவணும் இந்த இது யூசர் வந்து தரப்பட்டது ஒரு இமெயில்னு சொல்லி வேலிடேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நாங்கள் வேலிடேஷன் சொல்லி சொல்லுவோம். வேலிடேட்டிங் இஸ் பேசிக்கலி whatever the user gives, we need to be able to tell, okay, this is a valid input. Right? If it is an email, then that should be a valid email. How do you check valid emails? அதில் சில காமன் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ எனக்கு உதாரணத்துக்கு என்னோட ஜிமெயில் வந்து shihams247 வரும், அதுக்கு பிறகு gmail.com. வழக்கமாக இங்கே அட்டுக்கு பிறகு ஒரு டொமைன் நேம் ஒன்று இருக்கும். ரைட், டாப் லெவல் டொமைன் ஒன்று இருக்கும் வழக்கம். டாப் லெவல்ன்றதில் ஒரு டொமைன் ஒன்று இருக்கும். ரைட், இதில் yahoo.com ஆகிக்கலும், hotmail.com ஆகிக்கலும், இல்லாட்டி halamcitycampus.com இருக்கும் மேலும். அப்போ அதுக்கு அட்டுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு யூசர் நேம் ஒன்று வரும். ரைட், இந்த பேட்டர்னை செக் பண்ணாலும் நீங்கள் ஆன்லைனில் வேலிடேட் இமெயில்னு சொல்லி சர்ச் பண்ணால் பேசிக்கலி உங்களுக்கு இதை எப்படி செய்யலும்னு சொல்கிறது கோட் வரும். இதில் நாங்கள் பார்க்குறது வந்து இது வந்து ரெக்எக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அது இதை விட கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்டே தான் கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயம் உண்டு. அப்படி செய்ய மேலே இல்லாட்டி எங்களுக்கு ஃபார்ம் இந்த இன்புட் எலிமெண்ட்டை டிரெக்டாக டைப் டெக்ஸ்ட்னு இல்லாமல் இமெயில்னு சொல்லி சொல்லலும். ரைட், இமெயில்னா அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற நேரம் சொல்லும், இல்லை இது வந்து வேலிடான இமெயில் உண்டு இல்லைன்னு சொல்லி சொல்லும். ரைட், நாங்கள் ஒரு சப்மிட் பட்டனை போட்டு பார்ப்போம். சப் ரைட், இங்கே ஏதாவது போட்டு இது சப்மிட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ணினேன். ரைட், சேவ்ன்றது நான் சொல்லுவேன் ப்ராசஸ்ன்னு சொல்லி ப்ராசஸ். இப்போ நான் இதில் இன்வேலிட் இமெயில் ஒன்று கொடுத்து ப்ராசஸ்ன்றதை கிளிக் பண்ணினா அது சொல்லுது ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் அட் இந்த இமெயில் அட்ரஸ். ரைட், இதில் எனக்கு அட் ஒன்றை கொடுத்து எனக்கு ஒழுங்கான ஒரு இது ஒன்றை கொடுத்தா அது அதுக்கு பிறகு எடுக்கும். இல்லைங்கதா, இப்போ எனக்கு அது கம்ப்ளைண்ட் பண்ண இல்லை. ஸோ பேசிக்கலி அதுக்கு தான் வேலிடேஷன் சொல்லி சொல்லுவோம்.
அது இமெயில் மட்டும் இல்லை, உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஃபார்மேட் தெரியுமெண்டா அது சொல்லலாம். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கோட ஃபோன் நம்பர்ஸில், மொபைல் நம்பர்ஸில் 10 டிஜிட்ஸ் இருக்கும். ரைட், ஒருத்தருக்கு 11 டிஜிட் போட மேலாது. பேசிக்கலி 10 டிஜிட்ஸ்ன்றது எங்களை வேலிடேட் பண்ணலும் வித் த லீட் இன் 0. அப்போ இன்டர்நேஷ்னல் ஃபோன் நம்பர்ஸுக்கு அதுக்கு ஃபார்மேட் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு எப்போவுமே பேத்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி அது அந்த கோடை யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லாததால். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் இது பேசிக்கலி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நார்மலி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், இது எக்ஸிக்யூட்டட் ஆன் த கிளையன்ட் சைட். கிளையன்ட் சைடுன்னு சொல்கிறது வந்து யூசருக்கு ப்ரௌசரில், இந்த ப்ரௌசர் வந்து ஒரு கிளையன்ட் சைட் அப்ளிகேஷன். ரைட், யூசருக்கு ப்ரௌசரில் இந்த யூஐ வந்த பிறகு இருக்கிற இன்டராக்டிவிட்டியை கொண்டிருக்கும். பேசிக்கலி கிளையன்ட் சைடுன்னு சொல்கிறது அது. கிளையண்ட்டுக்கு வந்த பிறகு இது வந்து சர்வரில் வேலை செய்து உங்களோட மெஷினில், உங்களோட ப்ரௌசரில் வேலை செய்யுது இந்த கோட். ரைட், அப்படி தான் இருந்துச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிளையன்ட் சைட் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி இதுக்கு முன்னுக்கு பேரடைம்ஸில் இருந்தது. ரைட், அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு, கொஞ்ச நாள்னு சொல்கிறதுல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னுக்கு வந்து சர்வர் சைட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி ஒன்று வந்துச்சு. அது சம்டைம்ஸ் நீங்கள் சிலவங்க கேட்டிருப்பீங்க, நோட் ஜேஎஸ்ன்னு சொல்லி. ரைட், அப்போ இதுக்கு முன்னுக்கு நாங்கள் படிக்கிற நேரம் வந்து கிளையன்ட் சைட் லாங்குவேஜாக இருந்தது. இப்போ உண்மைக்கும் போத் கிளையன்ட் சைட் அண்ட் சர்வர் சைட் லாங்குவேஜாக மாறிட்டு. ஓகே, அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் சிம்பிள், பவர்ஃபுல் அண்ட் இன்டர்பிரிட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ரிக்வயர்ஸ் ஒன்லி அ வெப் ப்ரௌசர். இதில் சொல்கிறாரு கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டுக்கு ஒன்லி வெப் ப்ரௌசர் மட்டும் இருந்தால் போதும், ப்ரௌசரில் மட்டும் ரன் பண்ணிடும். ரைட், ஆனால் இப்போ வந்து தே ஹவ் பீன் அ நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ். இப்போ கிளையன்ட் சைட் ஜாவா ஸ்கிரிப்டும் இருக்கு. கிளையன்ட் சைடுண்டா பேசிக்கலி ப்ரௌசரில் ரன் ஆகுறது. அதுக்கு பிறகு சர்வர் சைட் ஜாவா ஸ்கிரிப்டும் இருக்கு. கோட் ஸ்டேஸ் ஆன் த சர்வர் ஃபார் எக்ஸிக்யூஷன். ரைட், நான் ஏற்கனவே பல தடவை வந்து இந்த சர்வர் சைடுண்டா என்ன, கிளையன்ட் சைடு என்னன்னு சொல்கிற இதை சொல்லி தந்திக்கிறேன். ரைட், பேசிக்கலி இந்த ஃப்ரண்ட் எண்டில் உள்ள வெப் ப்ரௌசரில் உள்ள கண்டென்ட் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் விச் இஸ் கிளையன்ட் சைட், அண்ட் சர்வர் சைடுன்னு சொல்லி வேறு சர்வர் இருக்குது. எங்களே ரிக்வெஸ்ட் வந்து அந்த சர்வருக்கு போய் HTML பேஜை கொண்டு வந்து தரும். சில நேரம் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டால் அது டேட்டா பேஸ்க்கு போய் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து தரும். அப்படி சர்வர் சைட்ஸ் டெக்னாலஜி செட் ஒன்றும் இருக்குது. ரைட், அதில் நாங்கள் மெயினாக இப்போ எங்களோட வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டூலில் உள்ளது வந்து PHPன்னு சொல்கிற லாங்குவேஜ். உண்மைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே எங்களுக்கு சர்வர் சைட் கோடு எழுதலும். அதுக்கு தாங்க சொல்கிறது நோட் ஜேஎஸ், நோட் என்ஜின்க்கு மேலே எழுதுகிற கோட். நோட் ஜேஎஸ் செக்ஷன் ஒன்று உங்களுக்கு இன்னும் முன்னுக்கு வர இருக்குது. அந்த மீன் ஸ்டக்குன்னு சொல்கிற அந்த செக்ஷன் பாடத்தில் வரும். இதில் வந்து இப்போ நாங்கள் கிளையன்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிறோம். இதே நாங்கள் குயிக்லி பிளாஸ்ட் த்ரூ பண்ணுவோம், அண்ட் அவ்வளோ டைம் எடுக்காது இதுக்கும். அதுக்கப்புறம் XMLம் வந்து சரியான ஈஸி. பூட் ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தருவேன், அதை நீங்கள் கவர் பண்ணி கொள்ளலாம். இந்த மீன் ஸ்டாக்னு சொல்கிறது அது எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மொங்கோ. அது வந்து ஒரு டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் சிஸ்டம் உண்டு. EN சொல்கிறது எக்ஸ்பிரஸ், அது வந்து வெப் சர்வர் உண்டு. ஏன்றது ஆங்குலர், என்னன்றது நோடுன்றது தான் எங்களோட சர்வர் சைட் டெக்னாலஜி. அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் HTML CSS JavaScript தரோண்டா மற்ற எல்லாமே வந்து சிம்பிளாக அதுக்கு மேலே பில்ட் ஆகின விஷயங்கள், லேசாக அது செஞ்சு கொண்டு போகலாம். ரைட், ஓகே. So JavaScript has two variations. One is the client side variation and the server side variation. Right, code stays on the server. What can JavaScript do? Indicator. JavaScript gives HTML designers a programming tool. HTML authors are normally not programmers.
இவங்க இப்படி சொன்னதுக்கு இப்போ வந்து அதெல்லாம் மாறிட்டு HTML authors வந்து வழக்கமாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஏலும் ஆகணும், ரைட்? JavaScript can put dynamic text into an HTML page. JavaScriptால நாங்கள் பார்த்தோம். இப்போ பை டிஃபால்ட் இன்ட்ரோ டு JavaScript வந்தது. எனக்கு என்ன செய்ய ஏழுமாகிச்சு, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்று சொல்லி டைட்டிலை கிராப் பண்ணி, ரைட், அதில் இன HTML மாற்ற ஏழுமாகிச்சு எனக்கு, ரைட்? இதை செஞ்சால் அகெயின் அதில் வந்து ஐ சிம்பிள் ஆயிக்கணும். இது வந்து நீங்கள் கட்டாயமாக என்ன வச்சுக்கோங்க, எனக்கே மறக்குது, ரைட்? ஆல்ரைட். பேசிக்கலி இந்த கண்டென்ட்டை எங்களுக்கு டைனமிக்கலி இன்ட்ராக்டிவாக மாற்றலாம். கண்டென்ட் மாற்றுறது ஒரு விஷயம். இன்னும் விஷயங்கள் செய்யலாம். கேன் ரியாக்ட் டு ஈவெண்ட்ஸ். A JavaScript can be set to execute when something happens. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் ஒரு வேலையை செய்யன்னு சொல்லி எங்களுக்கு அதை கன்ஃபிகர் பண்ணலாம். Like when a page has finished loading or when a user clicks on an HTML element. ஒருத்தர் HTML எலிமெண்ட்டில் கிளிக் பண்ணினா ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொல்லி சும்மா சொல்லுவோமே, கலரை மாற்று ரெட்டான்னு சொல்லி சொல்லலாம். JavaScript can read and write HTML elements. அப்போ JavaScriptை வச்சு எங்களுக்கு புதுசாக H1 டேக் கொண்டு போடலும், பேராகிராஃப் டேக் கொண்டு கிரியேட் பண்ணலும், அந்த மாதிரி வேலை செய்யலும். JavaScript can be used to validate data. நான் சொன்ன மாதிரி இமெயிலை எங்களுக்கு வேலிடேட் பண்ண பாவிக்கலும். உதாரணத்துக்கு JavaScript can be used to detect the visitor's browser. இப்போ நான் வந்து என் வெப்சைட்டை எழுதுகிறேன் HTML JavaScript CSS வச்சு, ரைட்? ஆனால் நான் இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணதுக்கு பிறகு என் சைட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு சம்ஹா பாவிப்பா ஃபயர்ஃபாக்ஸ், சக்கினா பாவிக்கலும் க்ரோம், ரைட்? சிம்ரா பாவிக்கலும் ஒப்பெரா, ஓப்பெல் வேண்டிய ஒரு ப்ரௌசர், ரைட்? அப்போ எந்த ப்ரௌசர்ன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுற கோட் எனக்கு எழுதலும் இதில், ரைட்? அதுதான் இதில் சொல்ல வரோம். JavaScript can be used to detect the visitor's browser and depending on the browser load another page specifically designed for that browser. So basically யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமைஸ் பண்ணலும். யூசர் எங்கேருந்து வாராருன்றதை பொறுத்து அவருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு இன்டர்ஃபேஸை வேலை செய்ய வைக்கலும். JavaScript can be used to create cookies. குக்கின்னு சொல்கிறது வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுற ஆள் யூசர்ட மெஷினில் போடுற சின்ன டேட்டா பேக்கெட் ஒன்று சொல்லுமே, சின்ன டேட்டா சைட்டை பற்றின சின்ன டேட்டா உண்டு உங்களோட ப்ரௌசரில் ஸ்டோரேஜில் அது வந்து ஸ்டோர் பண்ணுது. எதுக்காக வேண்டியன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்தெந்த டைமுக்கு அக்சஸ் பண்ணுறீங்க, பேசிக்கலி உங்களோட நடவடிக்கைகளை செக் பண்ணுறதுக்கு, ரைட்? இந்த சைட் சம்பந்தமாக, அவரோட சைட் சம்பந்தமாக நீங்கள் இந்த எப்படி ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இதை அக்சஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிற விஷயங்கள். சில நேரம் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு கேளும் அந்த குக்கியில். குக்கின்னு சொல்கிறது பேசிக்கலி ஒரு டேட்டா எலிமெண்ட் உண்டு. யார் அதை யார் அதோட ஓனர்ன்னு சொல்லி சொன்னால், பேசிக்கலி யார் அதை க்ரியேட் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் போடுவாருன்னு சொல்லி சொன்னால் அந்த வெப்சைட் க்ரியேட்டர். நீங்கள் சில நேரம் பார்த்துருவீங்க, சில வெப்சைட்ஸுக்கு போனால் உங்களோட கன்சென்ட் கேட்கும், அக்செப்ட் குக்கின்னு சொல்லி. அது வந்து பல வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கே இல்லை, இப்போ வந்து ஒரு லோ மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு சைட்டுக்கும் போகிற நேரம் அப்படியே ஒரு குக்கி நீங்கள் இதுக்கு உடன்படுறீங்கன்னு சொல்லி உங்களோட கன்சென்ட்டை எடுப்பாங்க, ரைட்? குக்கின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியாம இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் இதை போடுறோம்னு சொல்கிற மாதிரியான ஒரு கன்சென்ட் எடுப்பாங்க. அது சில வெப்சைட்டுக்கு போனால் எல்லாம் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் எந்த புது வெப்சைட்டுக்கு போனாலும் வழக்கமாக அந்த குக்கி இதை கேட்கும், கன்சென்ட்டை கேட்கும். Okay, what are the other things JavaScript can do? Client side validation, நான் சொன்னோம். Manipulating HTML pages, user notifications, pop-up மாதிரி சில விஷயங்களை எங்களை கிரியேட் பண்ணலும். Backend data loading ன்னு சொல்கிறது வந்து
பேக்கெண்ட் டேட்டா லோடிங்னு சொல்கிறது வந்து இந்த எக்ஸ்காலிடரில் நான் செஞ்சு காட்டினது தான். பேசிக்கலி எங்களை பேஜ் லோட் ஆகிற நேரமே ஒரு கோலை சர்வருக்கு அடித்து ஒரு சர்வருக்கு ஒரு கால் பண்ணி அதில் சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஹோமுக்கு கொண்டு வரையிலும். ஆனால் எங்களுக்கு விளங்காத முன்னுக்கு நடக்காதது, அது பேக்ரவுண்டில் தான் விஷயம் நடக்கும். ரைட், பேக்கெண்ட் டேட்டா லோடிங். அது பிறகு ஒரு சொல்கிற ப்ரெசன்டேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு இருக்குது. இதில் 2 உதாரணம் கொடுத்துருக்கு, ரிவீல் ஜேஎஸ், பெஸ்போக் ஜேஎஸ். நீங்கள் இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் ரிவீல் ஜேஎஸ்? HTML ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு HTML வச்சு இது மாதிரி ஸ்லைட் செய்யலும் அனிமேஷனோட. சும்மா உதாரணம் ஒன்று கொடுத்தீங்க, ரைட்? அதே மாதிரி பெஸ்போக் ஜேஎஸ் என்றும் இன்னொரு லைப்ரரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்தது சர்வர் சைட் அப்ளிகேஷன். Node.js is built on Chrome's JavaScript runtime for building fast and scalable network applications. இப்போ நாங்கள் ஏர்லியாக கதைச்ச எல்லாம் வந்து கிளையண்ட் சைட் யூசேஜஸ், அதாவது ப்ரௌசரில் முன்னுக்கு எங்களுக்கு விளங்குற யூசேஜஸ். சர்வர் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நான் இங்கே எக்ஸ்காலிடரில் ஷோ பண்ண மாதிரி சர்வர்லையும் எங்களுக்கு JavaScript ரன் ஆகலும் நான் சொன்னேன் நோடை பாவிச்சு அது ரன் பண்ணும், ரைட்? இங்கே Node.js சொல்லி சொல்ல, ரைட்? Node.js means our technology, just like you have PHP as a backend technology. Node.js is also a JavaScript based backend technology, right? அடுத்தது JavaScript frameworks and libraries ன்னு சொல்லி செட் ஒன்று இருக்குது. நீங்கள் JavaScript பேசிக்ஸை தெரிஞ்சு கொண்ட பிறகு இதுவில் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆங்குலர்னு சொல்கிறது கூகுளோட ஒரு JavaScript based framework உண்டு. அது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் இதுவரை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலுமெண்டா, JavaScriptல ஒரு வேலையை செய்கிறதுக்கு 10 hour எடுக்குமென்னு சொல்லி சொன்னால் இந்த Angular, React இந்த மாதிரி ஃப்ரேம்ஒர்க்ஸை பாவிச்சு எங்களுக்கு அதே விஷயத்தை 1 hourல மாதிரி செய்யலாம். விஷயங்களை லேசாக்கி தாரது தான் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ், ரைட்? அப்போ அது மாதிரி பல லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இதை நினைவு வச்சுக்கொள்ளணுமா? இதை கேட்பாங்க. இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரிஸ் என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை பார்த்தா வேலாமோ, பாஸ் பேப்பர்ஸில் அந்த மாதிரி கேள்வி வந்திருக்குது. 2-3 ஃப்ரேம்ஒர்க்ட பேரை கொடுத்து எது ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரி, எது பேக் எண்ட் லைப்ரரி அப்படி கேட்டிப்பாங்க. ஓகே, கம்பேரிசன் ஆஃப் ஜாவா அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். இது வந்து உண்மைக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம் உண்டு. சிலவங்க ஜாவாவும் ஜாவாஸ்கிரிப்டையும் குழப்பிக்கொள்றது. இப்போ நாங்கள் ஜாவா ஏற்கனவே பார்த்துட்டோம், ரைட்? இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், பட் இட்ஸ் அ கம்பைல்ட் லாங்குவேஜ், ரைட்? அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான விஷயம் உண்டு. அதுக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் சம்பந்தம் இல்லை, ரைட்? ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இது ரெண்டுடையும் கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் தான் இங்கே பண்ணியிருக்குது. ப்ரோக்ராம் கம்பைலேஷன் இதில் இல்லை, இதில் இருக்குது, ஜாவாவில் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் உண்டு, அதில் கம்பைலேஷன் கதை உண்டு இல்லை. அப்புறம் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இதில் ரெண்டுலேயும் இருக்குது. என்னடா ரெண்டும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் உள்ள விஷயங்கள். அடுத்து கோட் இன்டெகிரேட்டட் வித் அன் எம்பெடட் HTML. நாங்கள் வழக்கமாக ஜாவாஸ்கிரிப்ட்ன்றதை எழுதுவோம் வந்து HTMLோட சேர்ந்த ஆப்பில் பிணைஞ்சாப்பில் தான் இருக்கும் அது ஜாவாஸ்கிரிப்ட், ரைட்? ஆனால் இது வந்து கிளையண்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட், அதை நினைவு வச்சுக்கொள்ளணும். சர்வர் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் HTML உள்ளுக்கு வராது. சர்வர் சைட்னு சொல்கிறது செப்பரேட் விஷயம் உண்டு. HTML, CSS, JavaScript இது 3 தான் கிளையண்ட் சைடுக்குள்ள விஷயம். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் 2 வேரியேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். கிளையண்ட் உண்டு, சர்வர் சைடு உண்டு. இப்போ சர்வர் சைடு வந்து வேறு செப்பரேட் கதை உண்டு, அதை இதுக்குள்ளே பெருசாக யோசிக்க வேணும். அப்புறம் ஜாவாவில் அப்லெட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்காம HTML வார நேரம். அது உதாரணங்களும் நாங்கள் செஞ்சோம்னு நினைவில்லை. ஆனால் அப்லெட்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு. இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து ரெண்டுலையும் இருக்குது, ரைட்? ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப் கொடுக்க மாட்டோம்.
உங்களுக்கு ஜாவால நினைவிருக்கு நாங்க சொல்லுவோம் நேம் என்றா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப், ரைட்? ஏஜ் என்றா இன்டீஜர், ரைட்? ஒரு மணி வேல்யூன்னு சொன்னா டெசிமல், சரி பேசிக்கலி டேட்டா டைப்ஸ் கொடுத்திப்போம், ரைட்? டபுள் ஃப்ளோட்னு சொல்லி. ஆனால் இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நாங்கள் வேரியபிள்னு தான் சொல்லுவோமே தவிர நாங்கள் டேட்டா டைப்பு சொல்ல மாட்டோம். இது இன்டிஜர், இது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். அதோட வேல்யூவை வச்சு அது இன்ஃபோ பண்ணி கொள்ளும், ரைட்? நாங்கள் அதில் உதாரணம் பார்ப்போம் செய்கிற நேரம். ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் இஸ் இன்டர்பிரிட்டட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். நான் சொன்ன மாதிரி அது ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ், லைன் பை லைனாக தான் அது இன்டர்பிரிட் ஆகும். ஜாவா வந்து பைட் கோடாக மாறும். ஏன்னா கம்பைல் நாங்கள் சொல்லுவோம் சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணால் அது பைட் கோட் ஆகும். அப்புறம் பைட் கோட் வந்து மெஷின் கோடாக மாறி தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஜாவா வர்ச்சுவல் மெஷின் இருக்குது, அவர் தான் அந்த மெஷின் கோட் எக்ஸிக்யூஷனை செய்வார். HTML டாக்குமெண்ட் மேனிப்புலேஷன் பாசிபிள், நாட் பாசிபிள். இதில் சொல்கிறாங்க எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு HTML DOM மேனிப்புலேஷனை செய்யாது, ரைட்? ஜாவாக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. என்னத்துக்கு இப்படி போட்டிக்கிறன்றது ஒரு கேள்விக்குறி தான் உண்மைக்கு. நான் நினைக்கிறேன் கூடுதலாக இது ரெண்டையும் ஆட்கள் குழப்பிக்கொள்றன்றதால இது இப்படி ஒரு செக்ஷனையும் போட்டு கொடுத்தீங்க. ஆல்ரைட். JavaScript is an object-oriented programming language. இது உங்களுக்கு வாசிச்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வரோம் வந்து how to embed JavaScript into your page. Right? So this is basically my page. So what I showed previously here is DOM manipulation using the console, right? Now what I want to do, okay, so I'll just rename this guy index alt, right? So there will be a new guy called index.html, right? இதிலேயும் அதே கதை தான். நான் என்ன செஞ்சேன், ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அடித்து டேப் பண்ணினேன், ரைட்? இந்த பாய்லர் பிளேட் கோட் வரும் எங்களுக்கு. இதில் நான் சொல்கிறேன் எம்பெடிங் JavaScript in HTML, ரைட்? அதே பேரை எங்களுக்கு இங்கே கொடுக்கலும். இதை சும்மா ரன் பண்ணினா இதில் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அந்த டைட்டில் மட்டும் வரும், ரைட்? எம்பெடிங் JavaScript in HTML. ஓகே, JavaScript எங்களுக்கு இதுக்குள்ளே எழுதுறதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. நாங்கள் CSS உங்களுக்கு நினைவிருக்கும், CSS வந்து எம்பெட் பண்ண நாங்கள் 3 ஜாதி டைப்பில் அதை பாவிச்சோம். என்ன 3 ஜாதி டைப்? இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல், ரைட்? இது அதே மாதிரி கதை இதுலேயும் இருக்குது. JavaScript எங்களுக்கு இன்லைனாக செய்ய மேலும், இன்டர்னலாக செய்ய மேலும், எக்ஸ்டர்னல் JS ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதை இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணவும் மேலும், ரைட்? இப்போ நாங்கள் இவங்களோட நோட்டில் இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். இவர் சொல்கிறாரு பொடியில், பொடி டேக்கில் ஸ்கிரிப்ட் ஒரு டேக் கொண்டு போடட்டான், ரைட்? அதில் சொல்கிறாராம் டைப் ஈக்குவல் text/JavaScript, ரைட்? அதுக்கு பிறகு இவர் சொல்கிறார் document.write hello world. ஹலோ வேர்ல்ட், ஹலோ வேர்ல்டு இல்லை உங்களுக்கு வேண்டி உண்டாயிருக்கலும், ரைட்? இதில் வெளிப்பாடு என்ன, அவுட்புட் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். உங்களுக்கு விளங்குது? இதுதான் எங்களோட பேஜ், ரைட்? இதில் வந்து இந்த H1 டேக் வந்து அப்படியே வருது, எம்பெடிங் JavaScript HTML, ரைட்? அதுக்கு பிறகு இங்கே இருக்கிறது வந்து இது HTML இல்லை, இது வந்து நாங்கள் JavaScript கோடு எழுதிக்கிறோம், ரைட்? இந்த ஸ்கிரிப்ட் செக்ஷனுக்குள்ளுக்கு இது எழுதுகிறோம். உங்களுக்கு நினைவிருக்குது எங்களுக்கு
நாங்கள் சிஎஸ்எஸ் பாய்க்கிற நேரம் சிஎஸ்எஸ் எழுதினோம் வந்து ஸ்டைல் டேக் கொண்டு எழுதுக ரைட். இது சம் சிலெக்டர்ஸ் உதாரணத்துக்கு H1 அதில் கலரை மாற்றலும் எங்களுக்கு சம் பர்பிள் ரைட். இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் இது. ஆனால் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ரைட். அதில் ஸ்கிரிப்ட்னு டேக் தொடங்கும். அதில் டைப் வந்து டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் நாங்கள் எழுதுவோம் டாக்குமெண்ட்னு சொல்கிறது இந்த டொம் ஆப்ஜெக்ட் முழு முழு டாக்குமெண்ட்டும் ரைட். அதில் இந்த HTML இருந்து இது அவ்வளவும் வரும் ரைட். அதில் இந்த டாக்குமெண்ட்டில் நான் எழுத சொல்கிறேன் ஹெலோ வேர்ல்ட் என்று சொல்லி ரைட். இதில் அவுட்புட்டை நாங்கள் எடுத்து பார்ப்போம். பாருங்க இங்கே ஹெட் இருக்குது, பொடி வருது. பொடிக்குள்ளுக்க இதுக்கு பிறகு வந்து ஹெலோ வேர்ல்டு என்ற அவுட்புட் வருது ரைட். இது சும்மா ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஒன்று. இதே உங்களுக்கு திருப்பியும் நான் சொன்னேன் இங்கே H1 இருக்குது. எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி வேணுமென்றால் எங்களுக்கு HTML எழுதியலும். விளங்குறா? இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட்னு நான் இதுக்குள்ளே வேலிட் HTML கோடுன்னு கொடுத்தா அந்த HTML தான் இது எழுதுது. பார்த்தீங்களா, இது H1 மாறிட்டு. நான் ப்ரீவியஸ்லி கொடுத்ததுக்கு ஒரு டேக்கும் கொடுக்க இல்லை. அப்போ அது டிரெக்டாக அந்த டெக்ஸ்ட் ஒன்றா வந்துச்சு, டெக்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா. இப்போ இதை உங்களுக்கு வேண்டாம் இதை பேராகிராஃப் டேக்காக மாற்றாலும் ரைட். இது பேராகிராஃப் டேக். பேசிக்கலி எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை வேண்டிய மாதிரி மேனிப்புலேட் பண்ண எலிமெண்ட் சொல்கிறது தான் இதில் பொட்டம் லைன் ரைட். அதுதான் இதில் சொல்ல வருது. So how to embed JavaScript in an HTML page is basically you give a script tag. Type should be text JavaScript, text/JavaScript, and then you give the code. Right? அதுக்கப்புறம் embedding JavaScript in XHTML. Same thing. இதில் rules கொஞ்சம் மீகுது ரைட். Script tag is used to embed JavaScript code. அதுதான் நாங்கள் பாவிச்சோம் script tag. Script tag can be used anywhere inside the code, but it is usually embedded right before or after the head tag closes. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டேக் வந்து இங்கே பாவிக்கோ மேலும் சரியா, இந்த ஹெட்டுக்குள்ளே பாவிக்கோ மேலும் பேசிக்கலி வேண்டிய ஒரு இடத்துல போடணும். ரெக்கமெண்டட் இடம் வந்து ஒன்றில் ஹெட்ல எண்டில் இல்லாட்டி பொடி எண்ட் இருக்குத்தானே அதுக்கு முன்னுக்கு. ஆனால் மோஸ்ட் சூட்டபிள் இடம் வந்து இதுதான், பொடி முடிய முன்னுக்கு இருக்கிற இடம். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வழக்கமாக ஜாவாஸ்கிரிப்டில் செய்கிறது வந்து இந்த பொடிக்குள்ளுக்க ஏதாவது எழுதியிருந்த ஒரு கூட மார்க்அப் வரும். இப்போ எங்கள் உண்மையான வெப்சைட் ஒன்றில் இதில் பெருசாக நிறைய மார்க்அப் இருக்குது. மார்க்அப்ன்றா HTML டேக்ஸ் இருக்கும் ரைட். H1 இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலும், செக்ஷனாக டிவ்ஸ் இருக்கலும். டிவ்ஸ் உள்ளுக்கு திரும்ப டைட்டில், பேராகிராஃப்ஸ், இமேஜஸ், டேபிள்ஸ், ULs, LIs, OLs இப்படி நிறைய எல்லா டக்கும் இருக்கு. அப்போ அந்த அவ்வளோ டக்கு மேலேயும் எங்களுக்கு கோட் ரைட் பண்ணலும் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு. அப்போ இதை நாங்கள் கடைசியில் பொடிக்கு முன்னுக்கு போடுறதுல என்ன எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த வேலையை செய்ய போகிற நேரம் மேலே உள்ள அவ்வளோ டக்கும் அவைலபிள் ஆகிக்கும். இது அவ்வளோ ரெண்டராகி இருக்கும் இதில் பேஜில். இப்போ எங்களுக்கு பயப்படாமல் அந்த ரெண்டராக இருக்குன்னு சொல்லி தெரியும். அதால் அதுக்கு மேலே கலரை மாற்றுறதோ அதோட ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் ரைட். ஓகே, அடுத்தது நெஸ்டிங். Nesting script tags is prohibited. So basically when you have a script tag like this, don't put another script tag within that. Right? Don't do this. ரைட். அதை தான் வேணான்னு சொல்கிறது. நெஸ்டிங் வந்து செய்ய வேணாம் ஸ்கிரிப்ட் டேக்கில். ஆனால் HTML டேக்ஸில் நாங்கள் அது செய்வோம் இல்லையா. நாங்கள் டிவ் டேக் கொண்டு இருக்கலும் அதுக்குள்ளுக்கு திரும்ப H1 ஒன்று இருக்கலும். திஸ் இஸ் த டைட்டில் ரைட். அதுக்கப்புறம் இங்கே P டேக் கொண்டு இருக்கலும். ஸோ பேசிக்கலி normal HTML tags can be nested, right? So you could have an image as well.
So this is valid. But for script tag, that's not recommended, or it's sort of it is prohibited. Right? Script tag nesting வந்து prohibited. அது செய்ய வேணாம். செய்யறதுக்கு அவசியமே இல்லை முதலாவது. HTML editors do not follow the script tag guidelines and embed the tag anywhere and any number of times. HTML editors சொல்றது வந்து இவங்க இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் மாதிரியான எடிட்டர், ரைட்? அது மாதிரியும் பல எடிட்டர்ஸ் இருக்கா. விஷுவல் ஸ்டுடியோ கோட் மட்டும்தான் ஒரே ஒரு எடிட்டர்னு சொல்லி இல்லை HTMLக்கு. HTML CSS வெப் டெவலப்மெண்ட் டூல்ஸ் வேண்டிய மட்டும் இருக்கு. அட்டம் ஒன்று இது வெப் டெவலப்மெண்ட் IDEs. ID என்றது வேற, டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோமே, எடிட்டர்ஸ். Sublime இன்றைக்கு Notepad++, Atom, Brackets, Bluefish, Vim, Emacs, Ultra Edit. நான் பர்சனலாக Brackets பாவிச்சிக்கிறேன், Notepad++, Sublime Text இது பாவிச்சிக்கிறேன், Atom பாவிச்சிக்கிறேன். நான் இதெல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி தான் இப்போ வந்து VS கோட் முன்னுக்கு நிற்கிது. ரைட்? VS கோடுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இல்லை, ஆனால் அவர் தான் பெஸ்ட் ஆகிறார் இப்போ. ரைட். ஓகே, டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்ஸ் இதில் பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே போனால் JavaScript ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த நோட்ஸ் த்ரூ போகிற நேரம் உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் உண்டு. இவங்க போட்டிக்கிறாங்க, இந்த HTML பேஜை நீங்கள் எழுதுவீங்க, ரைட்? HTML ஹெட், டைட்டில், அதுக்கப்புறம் பொடியில் தான் நாங்கள் இந்த ஸ்கிரிப்ட் டாக் எழுதிக்கிறோம். இங்கே அதே மாதிரி இதில் காட்டுது. இது லாங்குவேஜ் ஈக்குவல் JavaScriptன்னு சொல்லி எழுதுகிற வந்து பரண மெத்தட், பழைய வழித்தான் அது. இந்த இதிலும் போட்டிங்க. From HTML 401 we are using like JavaScript type வந்து text JavaScript. இந்த இதே மாதிரி தான் இதை தான் நாங்கள் வழக்கமாக பாவிப்போம் இந்த காலத்தில். ஆனால் இதுக்கு முன்னுக்கு HTML4க்கு மேலே முன்னுக்கு இருந்த வேர்ஷன்ஸில் இப்படி பெருசு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னு போட்டு JavaScriptன்னு கொடுத்திருந்தாங்க, ரைட்? இப்போ இந்த மாதிரி நோட்ஸ் கண்டால் நீங்கள் உண்மையும் கணக்கிலையும் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஸ்கிரிப்ட் டைப் டெக்ஸ்ட் JavaScriptன்றே எழுதுங்க, ரைட்? இட் ஷுட் ஒர்க். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் JavaScript பேஜ் என்று டாக்குமெண்ட் ரைட்டை அவர் எழுதுகிறார். இந்த அரோ மார்க் வந்து உண்மைக்கு நீங்கள் இங்கே போட தேவையான விஷயம் ஒன்று இல்லை. அது என்னன்னு சொல்லி சொன்னால், இது அடுத்த லைனில் இது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிக்குது. நோட் த சிம்பிள் ஃபார் லைன் கண்டினியூஷன். இது என்ன, இந்த நோட்டை செஞ்ச வைக்கிறான் தானே இந்த JavaScript, இந்த நோட், டீச்சர்ஸ் நோட்டு, அவர் போட்ட ஒரு அனோட்டேஷன் உண்டு. இது அவர் போட்ட நோட்டேஷன் உண்டு. இப்போ இப்படி ஒரு அரோ வந்து அதில் அர்த்தம் வந்து அடுத்த லைனில் இது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்கிற அர்த்தம். இது 2 லைன் இல்லை, இது ஒரு லைன் சொல்கிறது தான் அது சொல்ல வர்றது, ரைட்? அதை நினைவச்சுக்கோங்க. இதில் சொல்கிறாங்க எங்களுக்கு HTMLன்னு ரைட் பண்ண இயலும். அது நான் ஏற்கனவே காட்டிட்டேன். இங்கே P tag H1 tag போட இயலும் இல்லையா டாக்குமெண்ட் ரைட்டுக்கு. அதுக்கு பிறகு இங்கே ஒன்று அழகான விஷயம் ஒன்று செஞ்சிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு இந்த HTML பேஜில் இந்த A tagன்னா என்ன, ஏன்றது என்ன டேக்? அது கதை கேளுமா, வாயை திறந்து மைக்கால கதை கேளும். ஏ டேக் என்னத்துக்கு பாய் பண்ணாங்க? ஏன்றது ஆங்கர், என்ன ஆங்கர் டேக் பாய்க்கிறது வழக்கமாக வந்து ஒரு லிங்க் கொண்டு கொடுக்குறதுக்கு, ரைட்? இப்போ நான் இண்டெக்ஸ் ஓல்ட் HTMLக்கு லிங்க் கொண்டு கொடுக்குறேன். go to old index, right? இந்த லிங்க் இதை கிளிக் பண்ணால் அது அந்த ஓல்ட் பேஜுக்கு போகணும், ரைட்? இவர் இங்கே JavaScript கோட் துண்ணொண்டு எழுதிக்கிறாரு. ahrefல ஒன் மவுஸ் ஓவர்ண்டா
அதாவது இந்த hrefக்கு மேலே நீங்கள் கொண்டு போனால் window.alert helloன்னு சொல்லி சொல்கிறோம். window.alert இங்கே நான் உங்களுக்கு பார்க்கல, நான் சொல்லி செஞ்சு காட்டுறேன். இதில் நான் சொன்னேன் கன்சோலில் எங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதி எலிமென்னு சொல்லி சொன்னேன். ரைட், window.alert என்று சொல்லி எனக்கு இதை செஞ்சால் என்ன வருதுன்னு பாருங்களேன். எனக்கு இப்போ நான் அதை ரைட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினேன். இது என்ன நடக்குதுன்னா இங்கே பாருங்க, ஏன்னா பாப்அப் மாடல் ஒன்று வருது. ரைட், ஹெலோ ஷிஹாம், இந்த நான் கொடுத்த வேல்யூ தான் இது. ஹெலோ ஷிஹாம் என்றதோட ஒரு மாடல் பாப்அப் ஒன்று வருது. ரைட், ரைட். அப்போ இந்த விஷயத்தை எப்ப செய்ய சொல்றாரு? இதுல அதே விஷயத்தை இவர் செய்ய சொல்றாரு இந்த ஆங்கர் டேக்ல ஒன் மவுஸ் ஓவர்ன்னு சொல்ற அந்த இவெண்ட்டுக்கு இந்த அலர்ட்டை காட்டுன்னு சொல்லி சொல்றாரு. ரைட், இது எப்படி வேலை செய்யும்னு நான் இங்கே பார்க்கல. இந்த ஆங்கர் டேக்குக்கு நான் இப்படி கொண்டு போனோடனே ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒன் மவுஸ் ஓவர். ரைட், அவர் சொல்றாரு, இங்கே நாங்கள் கோடை பார்ப்போம். window.alert, window.alert hello. ரைட், இப்போ நான் இங்கே கொண்டு போகிற நேரம் அது வரணும். ஸோ ஹவர் பண்ணின உடனே அது வருது. சொல்லுங்கதா, இது மட்டும் இல்லை, எங்களுக்கு வேணுமெண்டா உதாரணத்துக்கு இந்த H1 ஸ்டைலை மாற்றலும். ரைட், எங்களுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட், இதுக்கு டைட்டில் ஒன்று கொடுத்தேண்ணா, ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேண்ணா, என்று பார்ப்போம். இதுக்கு ஐடி கொடுக்க இல்லை, ஆனால் கெட் எலிமெண்ட் பை டக் நேம் என்று எங்களுக்கு H1 கொடுக்க எலுமிங்க வேணுமெண்டா. விளங்குது? ஒரு 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 விஷயத்தை டார்கெட் பண்றதுக்கு எங்களுக்கு பல வழிகள் இருக்குது. ரைட், இதோட ஸ்டைலை மாற்றலும். எனக்கு ஸ்டைல் டாட் கலர் அப்படின்னு சொல்லி சமன் என்று ரெட்டை கொடுக்கலும். இந்த சின்டாக்ஸ் சரியண்டா இது வேலை செய்யணும். டக் ஒன் பார்த்தீங்களா, இப்போ நான் ஹவர் பண்ணுற நேரம் அது கலர் மாறுது. ரைட், இப்போ இதே மாதிரி நான் எனக்கு ஐடி கொடுத்திருந்தா, ஐடி இதில் ஐடி ஒன்று கொடுத்திருந்தேன், எனக்கு கெட் எலிமெண்ட் பை டக் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு சொல்லி இதை டார்கெட் பண்ணேன். உதாரணத்துக்கு இதில் சொல்லுங்க, இது ஹெட்டிங்னு சொல்லி, ரைட், இது ஹெட்டிங். ரைட், இப்போ நான் சொல்லுவேன் ஒன் மவுஸ் ஓவர், நான் மவுஸை மேலே கொண்டு போனால் டாக்குமெண்ட்ல நீ இந்த ஹெட்டிங்கை கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிக்கிறது? கெட் எலிமெண்ட் பை ஐடி, அதுக்கப்புறம் ஐடியோட வேல்யூ என்ன? ஹெட்டிங். ஐடியோட வேல்யூ என்ன? ஹெட்டிங். இதில் அப்போ உனக்கு கிடைக்குது தானே இந்த ஹெட்டிங் டேக், அவருடைய ஸ்டைல்ட கலரை மாற்று ரெட்டா. இதான் நான் சொல்லிக்கிறேன், இங்கே சொல்லிக்கிற கதை இது தான். அவருடைய ஸ்டைல்னு சொல்லி செக்ஷன் ஒன்றிக்கு தானே வழக்கமாக ஸ்டைலண்டா எங்கே நாங்கள் எழுதுவோம், இன்லைனில் இங்கே ஸ்டைலண்டா எழுதி போட்டு இதில் கலரை மாற்றுவோம். ரைட், இந்த சிஎஸ்எஸ் வச்சு செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை தான் நான் கோடால செய்கிறேன். சொல்லுங்கதா, ஸ்டைல் டாட் கலர் சமன் ரெட்டா மாற்றுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த நேரமும் ஹவர் பண்ண உடனே அது மாறுது. எனக்கு ஏண்டா இதை ஒன் மவுஸ் ஓவர் இதை செய், சரியா, ஒன் மவுஸ் அவுட்ல
இதை நீ திருப்பியும் கருப்பா மாற்றி இல்லாட்டி நீளமா மாற்றுன்னு சொல்லலாம். விளங்குறா? நான் அங்கே உள்ளுக்கு போனால் ரெட், வெளியே வந்தால் நீலம். உள்ளுக்கு போனால் ரெட், வெளியே வந்தால் நீலம். ரைட்? இதே விஷயத்தை உங்களுக்கு கிளிக் பண்ணினா செய்ய வைக்கலும். ரைட்? இதை அப்படி இல்லாமல் ஒன் கிளிக்கில் செய்யன்னு சொல்ல. ரைட்? இந்த இங்கே கிளிக் பண்ணினா அது அடுத்த இதுக்கு போகுது. ரைட்? ஏண்டா இது லிங்க் கொண்டு தானே, அது கிளிக் பண்ணினா போகுது. இப்போ இதே லிங்க் இல்லாமல் நான் ஒரு பேராகிராஃபுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்களேன். ரைட்? இந்த பேராகிராஃபுக்கும் எனக்கு இந்த ஒன் கிளிக்கே எழுதலும். உங்களுக்கு இதை விளங்கணுமென்றதால் நான் கொஞ்சம் நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பேராகிராஃப் டேக்கில் அட்ரிபியூட் உண்டா எழுதலும் என்ன, ஒன் கிளிக்ன்றது இவெண்ட் ஹேண்ட்லர் உண்டு, ஒரு ஈவெண்ட் உண்டு. அப்போ ஒன் கிளிக் பண்ணினால் என்ன செய்யண்டா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த ஹெட்டிங்ட ஸ்டைல்ட கலரை மாதிரி ரெட்டா. யாருக்கு மேலே கிளிக் பண்ணினா, இந்த பேராகிராஃப் டேக்குக்கு மேலே. இவருக்கு மேலே கிளிக் பண்ணினா அதை நீளமாக்கு, ரெட் ஆக்கு. விளங்குதா? இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ பேராகிராஃப் வந்து வழக்கமாக கிளிக்கபிள் எலிமெண்ட் ஒன்று இல்லை. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு எங்களுக்கு வேணும்னா அந்த ஒன் கிளிக்கை செய்யணும். இது ஐடியல் வந்து ஒரு பட்டனுக்கு தான் சரியாக வரும். சரியண்டா? மேக் டைட்டில் ரெட். ரைட்? பட்டனுக்கு ஒன் கிளிக் கொண்டு எழுதலும் எங்களுக்கு பேசிக்கலாக அதே விஷயத்தை இங்கே செய்யுது. பட்டனுக்கு ஒன் கிளிக் கொண்டு எழுதுறது. ஒரே கோடை தான் நான் இது ஒவ்வொன்றுக்கும் மாற்றி மாற்றி வரேன். ரைட்? விளங்குதா? இப்போ கிளிக் பண்ணோடனே அது ரெட் ஆகுது. ரைட்? இதை தான் நாங்கள் சொல்கிறது இன்டராக்டிவிட்டி. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே மவுஸை கொண்டு போனால் கலரை மாற்றுன்னு சொல்லலும், அந்த விஷயத்துலேருந்து மவுஸை வெளியெடுத்தா கலரை மாற்றுன்னு சொல்லலும். கலரை மாற்றுறது மட்டும்தான் விஷயம் இல்லையா, வேண்டாம் கால்குலேஷன் பண்ணலும், லாஜிக் எழுதலும், லூப் ஒன்று ஓடையலும், வேண்டி ஒன்று செய்யலும். ரைட்? பேசிக்கலி நாங்கள் இப்படி ஒன் மவுஸ் ஓவர், ஒன் மவுஸ் அவுட், இதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ். ஒன் கிளிக் அதெல்லாம் ஈவெண்ட்ஸ். இவெண்ட்ஸுக்கு எங்களுக்கு ரியாக்ட் பண்ணலும் கோடை வச்சு. இதுதான் ஜாவாஸ்கிரிப்டே பேசிக்கலி இதுதான். ரைட்? இன்டராக்டிவிட்டி. ஆல்ரைட். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போவோம். ஹவு டு நோட்டேட் கமெண்ட்ஸ். இப்போ ஜாவாவில் கமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் கமெண்ட்ஸ் இருக்கு. அவ்வளோ காட்டுறேன். இந்த ஸ்டைல் எங்களுக்கு தேவையில்லை. ரைட். இது ஜாவாஸ்கிரிப்ட் கோட் தானே. இது ஜாவாஸ்கிரிப்ட் கோட். இப்போ இந்த கோட் ரன் ஆகினா உங்களுக்கு விளங்குது. இங்கே H1 உண்டு, ஆங்கர் டேக் இருக்கு. நான் அதை கலட்டுறேன், அதுவும் தேவையில்லை. பட்டன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேக் எங்கிட்ட ஜாவாஸ்கிரிப்ட் கோட் இருக்குது. ரைட்? ஒரு நான் லெஃப்ட் சைடுக்கு எடுத்துட்டு இதை ரன் பண்ணினா இது என்ன நடக்குது, லோட் ஆகிற நேரம் இந்த ஹெட் டேக் எக்ஸிக்யூட் ஆகும் இது வரைக்கும். அதுக்கப்புறம் பாடி டேக்கில் தொடங்கி H1 ஹெட்டிங் அடிக்கும், எம்படிங் இதுன்னு சொல்லி, அப்புறம் பட்டன் ரெண்டர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது, இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகினத்தால தான் இங்கே எங்களே பேராகிராஃப் டேக் கொண்டு வருது, ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்லி. சரியா? ரைட். இப்போ நான் பார்க்க வந்தது வந்து எப்படி கமெண்டிங் செய்கிறேன்னு சொல்லுது. கமெண்ட்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் சரி வேண்டிய ஒரு லாங்குவேஜில் டெவலப்பருக்கு லேஸ் ஆகிற மாதிரியான ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்கிறது. ரைட்? அது பேசிக்கலி டாக்குமெண்டேஷன் நோட் ஒன்று. இப்போ கமெண்ட் பண்ணுறது வந்து இப்படி தான், டபுள் ஸ்லாஷ். உங்களுக்கு விளங்குது? இதை நான் கமெண்ட் பண்ணின உடனே டபுள் ஸ்லாஷ் போட்ட உடனே இங்கே இருந்து அந்த ஹெலோ வேர்ல்ட் பேராகிராஃப் வந்து டிஸப்பியர் ஆகிட்டு. ரைட்? ஸோ தட்ஸ் பேசிக்கலி கமெண்டிங்.
That's a single line comment. It's a double slash, right? Just like in Java. இப்போ நான் எனக்கு 4 ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஹலோ ஷிஹாம், ஹலோ ஃபீஃபா, ஹலோ ரைட். இங்கே 1 2 3 4 ஐட்டம் இருக்குது, ரைட். இப்போ எனக்கு தேவை இதில் 2 ஐட்டத்தை ஒரே அடியோட, அதாவது மல்டி லைன் கமெண்ட் ஒன்று போட்டுறதுக்குன்னு சொல்லி சொன்னால், அதுவும் சிம்பிளி ஜாவா மாதிரி தான், ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ், ரைட். இது வந்து என்ன கமெண்ட்? இது வந்து மல்டி லைன் கமெண்ட், ரைட். ஸ்லாஷ் சிங்கிள் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கறது வந்து அது சிங்கிள் லைன் கமெண்ட், ரைட். ஓகே, அதுதான் கமெண்டிங்கை பற்றின விஷயம். டிஸ்பிளேயிங் அ டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் டாட் ரைட்னு சொல்கிறது தான் நாங்கள் இப்போவும் பாவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு தேவையான டேக்ஸ் அத்தனையும் வந்து ரைட் பண்ணலும் ஜாவாஸ்கிரிப்டை கொண்டு. அப்போ வேண்டாம் இமேஜ் டேக் கொண்டு போட மேலும் பேசிக்கலி HTML நாங்கள் என்னென்ன டேக்ஸ் எழுதுவோமோ அவ்வளோத்தையும் எங்களுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட் என்று சொல்லி எழுத இயலும். டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் இப்படி நான் ஒரு ஐட்டம் மட்டும்தான் போடணும்னு சொல்லி இல்லை. இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க, டாக்குமெண்ட் டாட் ரைட் இதில் 3 செக்ஷன் இருக்குது. த ப்ரைஸ் இஸ் என்றது ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் கமாவுண்டு வந்து நம்மன்றது ஒரு வேரியபிள் நம்பர் 20, அந்த வேரியபிளை பாவிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் கமாவுண்டு வந்து தேங்க்யூன்னு பாவிச்சிருக்குது, ரைட். பேசிக்கலி திஸ் ஹேஸ் 3 செக்ஷன்ஸ், ரைட். இப்போ இதில் இவரோட நம் வந்து இதுதான், நம்பர் இஸ் 20, ரைட். டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் இவர் சொல்கிறாரு the price is, அப்புறம் கமா போட்டு அந்த நம்பரை பாய்க்கிறாரு, அதுக்கு பிறகு தேங்க்யூ, ரைட். இதில் வெளிப்பாடு என்னன்னு சொல்லி எங்களுக்கு இங்கே பார்க்கல. the price is 20, தேங்க்யூ. ஸ்பேஸ் இருக்கே இல்லைன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஆக முக்கியமாக என்னடா இப்படி தான் தருவான், ரைட். அப்போ அவுட்புட் வந்து இந்த தாரத்தை பொறுத்து தான் எங்களுக்கு அவுட்புட் வரும். அப்போ எங்கென்ன ஸ்பேஸ் வரும் எங்கென்ன ஸ்பேஸ் வராதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பேசிக்கலி சும்மா சொல்ல போனால் இதில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இடைக்கிலே ஸ்பேஸ் வராது, வந்து இல்லையே. இந்த ப்ரைஸஸ் அது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் சரி தராமல் தான் இந்த 20 இந்த நம்பர் என்ற வேல்யூ வந்துக்குது 20, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வராமல் தான் தேங்க்யூ வந்துக்குது. அப்போ அழகாக ஸ்பேஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இங்கே ட்ரெயிலிங் ஸ்பேஸ் ஒன்று, இங்கே லீடிங் ஸ்பேஸ் ஒன்று போட வரும், ரைட். இன்னும் சில நேரம் இங்கே டாட் ஒன்று வைக்க வரும், ரைட். பேசிக்கலி வாட் எவர் த ஃபார்மேட், the output format you want, you need to make sure that you give that format here, right. So it's number 20 here. இதுதான் வேரியபிள் ன்னு சொல்லி சொல்றது, ரைட். இது நம்பர் ஆயிக்கலாம். இங்கே எனக்கு ஷிஹாம்சம் சூரியன் கொடுக்கலாம், ரைட். இந்த நேம் எனக்கு இங்கே பாவிக்கலாம், தேங்க்யூ. இந்த நேமை பாவிக்கிறேங்க, ரைட். இப்போ இது இன்னொரு லைன் ஒன்றுக்கு வர தேவைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இதுக்கு மேலே வேணுமெண்டா இன்னொரு அது பல விதமாக செய்யணும். டாக்குமெண்ட் டாட் ரைட் ஒரு BR அடிக்கலும், என்ன, ரைட். இப்படி செய்யலும். இல்லாட்டி இதை உங்களுக்கு சரவுண்ட் பண்ணலும் டிரெக்டாக இது P டேக் ஒன்னால, P, ரைட். உங்களுக்கு பேசிக்கலி உங்களோட இமேஜினேஷன் தான் லிமிட், ரைட். நீங்கள் செய்ய வேண்டியது அத்தனையும் செய்யலாம். ஓகே, so that's document.write, and you can give multiple parameters if you want. Okay, it doesn't only take only one parameter, it can take multiple parameters. So in this case we have
1, 2, 3, and 4 and 5 parameters here we have used for this example. All right, so then you have variables just like in Java. This has like identifiers, right? Identifiers eppadi, a variable is a symbolic name that stores a value. ஒரு பேர் ஒன்று கொடுத்து இப்போ மெமரி லொகேஷன் உண்டு, அதில் வேல்யூ ஒன்று ஸ்டோர் பண்ணாலும் and has some characteristics. So this also has some rules. Okay, the name of the variable is its identifier. ஒரு வேரியபிள்ட பேர் தான் ஐடென்டிஃபயர்னு சொல்லுவோம். It must begin with a letter, underscore or dollar sign. இதெல்லாம் valid வேரியபிள் நேம்ஸ். அண்டர்ஸ்கோர்ல தொடங்கியாலும் லெட்டர்ல தொடங்கணும், இல்லாட்டி டொலர் சைன்ல தொடங்கணும், ரைட்? அதில் அர்த்தம் என்ன, உங்களுக்கு நம்பர் ஒன்றால தொடங்க இயலாது, ரைட்? ஸோ இங்கே 1 நம்பர்னு கொடுத்தா அது ராங், இதில் காட்டுது, ரைட்? An identifier or keyword cannot immediately follow a numerical literal. Okay. Alright. ஆனால் இதெல்லாம் வந்து வேலிட் பேர்கள். ஜாவால மாதிரியே தான் இந்த பேட்டர்ன் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா விளங்குது இல்லையா, நினைவு இருக்குன்னா சரி. அடுத்து வந்து டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் ஆர் implicit and are converted automatically. The first use of a variable declares its types. Types can be numbers, integer or real, logical, boolean ஆயிக்கலும், string ஆயிக்கலும். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் டைப் லிட்ரல்ஸ். 3 இப்போ இங்க பாருங்க, இதுல நம்முக்கு நான் 20ன்னு கொடுத்தேன். இப்போ இந்த நம்மட டைப் வந்து இன்டிஜர், ரைட்? ஆட்டோமேட்டிக். அது வந்து இம்ப்ளிசிட். அதான் இதுல சொல்றது இம்ப்ளிசிட். ஆனா ஜாவால அப்படி சொல்லல. ஜாவால வந்து நீங்க டைரக்டா சொல்லணும் int num equal 20. ஜாவால டைப்பை நீங்க எக்ஸ்பிளிசிட்லி சொல்லணும். இது வந்து இம்ப்ளிசிட், ரைட்? Types can be numbers. Okay, so these are all values for those variable values, right? So depending on the assignment of these values, the type get determined. நீங்க இப்போ சும்மா சிம்பிள் 3 ஒன்று அசைன் பண்ணினா அது இன்டீஜர். இப்போ 10.5 ஒன்று போட்டால் அது வந்து ஒரு ரியல் நம்பர் உண்டு. ட்ரூ ஃபால்ஸ் போட்டால் அது வந்து பூலியனாக மாறும். இப்படி கொடுத்தா அது ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கும், ரைட்? ஸோ it's similar to Java, right? வேரியபிள்ஸ்ல அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகிறேன். இது என்ன, பிஃபோர் யூ யூஸ் அ வேரியபிள் இன் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் யூ மஸ்ட் டிக்ளேர் இட். வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்ட் வித் த வார் கீவேர்ட். VAR கீவேர்டில் தான் நாங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம்னு சொல்கிறோம். You can also declare multiple variables with the same var keyword as follows. இப்போ மணியும் நேமும் 2 லைன்ல இது டிக்ளேர் பண்ணிக்குது, ரைட்? இதே விஷயத்தை உங்களுக்கு சிங்கிள் லைன்ல செய்யவும் மேலும். உங்களுக்கு என்ன வித்தியாசம், var முன்னுக்கு வருது, மணி கமா நேம், ரைட்? இது சில நேரம் டெஸ்ட் பண்ணப்படலாம். ஸோ பேசிக்கலி யூ நீட் டு ஹேவ் தட் நாலேஜ். சம்டைம்ஸ் இப்படி கண்டா நீங்கள் இது பிள்ளைன்னு நினைக்காலும், ஆனால் இது சரி, ரைட்? கமா போட்டால் அதில் அர்த்தம் இந்த வார் வந்து மணிக்கும் நேமுக்கும் ரெண்டுக்கும் போதும். ஓகே, ஸோ அகெயின் இட்ஸ் வேரியபிள் அசைன்மெண்ட், ரைட்? அலி என்ற வேல்யூ வந்து இந்த நேமுக்கு அசைன் ஆகி இருக்குது. அதால் நேம்ட டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரிங்காக மாறுது. இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் மணி என்றதை டிக்ளேர் பண்ணிக்குது. இதுக்கு என்ன டைப்ன்ற ஒருத்தருக்கும் தெரியாது இந்த லைனில். ஆனால் ரெண்டாம் லைனில், அடுத்த லைனில் வந்து 2000.50 கொடுத்தோடனே இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டைப் ரியலாக மாறிடும், ரைட்? அது ஜாவாஸ்கிரிப்ட்லையும் டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் இருக்குது. நம்பர்ஸ், integer or real, logical, string. JavaScript data types. அது நான் நினைக்கிறேன் உங்களோட நோட்ஸில் இந்த முன்னுக்கு வருமாய்க்கும். Where the heck is that? So here
string number begin boolean undefined. number ன்னு சொல்றது தான் அது. But anyway, we'll move forward. Because of time issues, variables. அதுக்கப்புறம் வேரியபிளில் ரெண்டு கேட்டகரைசேஷன். ஒன்று வந்து குளோபல் வேரியபிள்ஸ், அடுத்தது லோக்கல் வேரியபிள்ஸ். இதுவும் ஜாவாலே மாதிரியான கான்செப்ட் தான். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் செக்ஷன் ரைட். இதில் உங்களுக்கு விளங்குது இங்கே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து சரியாக ஜாவாவில் உள்ள மெத்தட் மாதிரி ரைட். நாங்கள் சொல்லுவோம் add two numbers, ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இதில் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. வெளியே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கு, myvar equal global. டிக்ளேர் அ குளோபல் வேரியபிள். ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளுக்கும் அதே சேம் பேரை கொடுத்து லோக்கல்னு கொடுத்துருக்குது. இதில் அர்த்தம் வந்து என்ன, ஃபங்க்ஷனுட இந்த ஸ்கோப்புக்குள்ளுக்கு மட்டும்தான் இவரோட வேல்யூ இருக்கும் ரைட். இந்த ஸ்கோப் என்ன அவருடைய டெரிட்டரி இல்லாட்டி பவுண்ட்ரி ரைட். ஃபங்க்ஷனோட பவுண்ட்ரி என்ன, இங்கே இந்த ப்ராக்கெட்டில் தொடங்கி இந்த ப்ராக்கெட்டில் முடியுது. அப்போ அதுக்கு இடையில மட்டும்தான் இவர் இந்த வேல்யூ வந்து விசிபிள் ஆகிக்கும் ரைட். That's basically, if you know the concept of scope, you already know this. ஏற்கனவே sort of repetition தான், நாங்கள் ஜாவால படித்த விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி வருது. A variable can hold data such as numbers or characters. A variable name must start with a letter and underscore. அது நான் earlier சொன்ன விஷயம் தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. வேரியபிளோட பேர் எப்படி வரணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் வேரியபிள் ஸ்கோப், கான்ஸ்டன்ட். ஸ்கோப்னு சொல்றது கோட் பிளாக் ரைட். கான்ஸ்டன்ட்ஸ், read only variables defined by a const keyword cannot change values or be declared. இப்படி உங்களுக்கு பாருக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் கொடுத்தா ரைட், இந்த நம்பரை நீங்கள் லேட்டாக வந்து மாற்ற விடப்படாதது ரைட். இதில் விட்டதுக்கு கான்ஸ்டன்ட்றது அர்த்தம் வந்து அது கான்ஸ்டன்ட். ஒன்ஸ் யூ டிக்ளேர் யூ கான் சேஞ்ச் த வேல்யூ ரைட். ஸோ அதை நினைவு வச்சுக்கோங்க. பேசிக்கலி பை டிஃபால்ட் அதோட கீவேர்டே அது தான் ரைட். கான்ஸ்டன்ட் யூ கான் சேஞ்ச். லிட்ரல்ஸ்னா பேசிக்கலி வேல்யூஸ். இப்போ இன்டீஜர்ண்டா முழு ஹோல் நம்பர்ஸ் அவ்வளவும் இன்டீஜர்ஸ் ரைட். அதுக்கு வேண்டிய ஒரு வேல்யூ கொடுக்கலும் இன்டீஜர் ஆகிற வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த வேல்யூஸை தான் லிட்ரல்னு சொல்றது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல், இது வந்து ஒரு பூலியன் லிட்ரல் ரைட். ஓகே, டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ். இப்போ ஜாவாவில் மாதிரி இல்லை, ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இவரை நம்பர் ஒன்று கொடுத்து ரைட், அவர் வேரியபிள்ண்டா இவர் நம்பர் ஒன்று கொடுத்து போட்டு எனக்கு அடுத்த லைன்லேயே சொல்லல நம்மட வேல்யூ வந்து ஷிஹாம்னு சொல்லி ஸ்ட்ரிங் ஒன்றை அவர் ரிசைன் பண்ணார் ரைட். இது ஒரு வியர்ட் தன்மை உண்டு. நாங்கள் என்னடா ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ் ஒன்று தான் ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படி இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் இந்த நம்பர் வந்து ஒரு நம்பர், அடுத்த லைனில் உங்களுக்கு வேண்டாம் ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றலும். அதுதான் இங்கே உள்ளது. அப்போ இது வந்து சரியா பிள்ளையான்னு சொல்லி கேட்டால் இது சரி, அந்த லாங்குவேஜ் அடிப்படையில் இது செய்யலாம் ரைட். ஆனால் நாங்கள் செய்யப்படாது ரைட். பெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமர்ஸ் வந்து கொல்லப்படாது. இப்போ நாங்கள் இது நம்மனும் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஏதாவது என்ன சரி அர்த்தம் உண்டிக்கும். இந்த 20ன்னு சொல்றது ஏஜ் ஆகிக்காரு உதாரணத்துக்கு ரைட். இப்போ ஏஜ் 20ன்னு சொல்லி போட்டு நான் திரும்பி கீழே ஏஜ் சமன் ஷிஹாமன் சொல்ற நேரம் விலங்கும் எங்கட இன்ட்யூஷன் சொல்லும் ரைட், யூ ஆர் டூயிங் சம்திங் ராங் ரைட். ப்ரோக்ராமர்ஸாக நீங்கள் இப்படித்தான் லாஜிக்கலாக தான் வேலைகள் செய்வீங்க ரைட். ஓகே, எஸ்கேப்பிங் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதுலேயும் எஸ்கேப் கேரக்டர்ஸ் ஜாவால மாதிரி பேக்ஸ்லாஷ் இருக்குது. அடுத்தது ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸமன் என்று கொடுத்தா இதில் என்ன நடக்குதுன்னு சொல்றது உங்களுக்கு இப்போதைக்கும் விளங்கணும். எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், இதில் வைன்றது ஒரு வேரியபிள் ஆகிக்கலும் வேல்யூ ஆகிக்கலும். இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் வைட அந்த வேல்யூ வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகுது right. Whatever the value that y has gets assigned to x. So x's value becomes actually y's value.
வேல்யூ ஆஃப் ரைட் operand must always be known. இந்த ரைட் சைடில் இருக்கிறவரோட வேல்யூ வந்து கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சே ஈக்கணும். Always be known. If not, error is generated. Right? என்னடா இங்கே இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் இவாலுவேட் ஆகும். ஓகே, இங்கே y மட்டும் இல்லை, இங்கே வந்து y + 20ன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கேளும். ரைட், அது இவாலுவேட் ஆகி ஆனால் ஒரு வேல்யூ வந்து அவுட்புட் ஆகும். ஏதாவது ஒரு வேல்யூ தான் அதில் வரும் கேல்குலேஷனில். என் பண்ணணும் செமிகோலனில். JavaScript also provides comment statements. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இவனோட நோட்டில் உள்ள குழப்பமே இதுதான். மேலே உண்ட சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ரைட், ஓகே. இது வரைக்கும் உள்ளத்தில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் இதில் வந்து arithmetic expressions, logical string expressions இருக்குது. JavaScript has a rich set of operators. ஜாவாலே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் செட் பண்ணிக்குதுண்ணா. இது வந்து அசைன்மெண்ட். இது வந்து ப்ளஸ்ஸோட அசைன்மெண்ட். ரைட், அது நம்பர்ஸ் என்றால் அது வந்து கூட்டப்படும், இது கழிக்கப்படும், இது வந்து மல்டிப்ளை பண்ணப்படும், இது வந்து டிவைட் பண்ணப்படும். ரைட், நீங்கள் நம்பர்ஸை போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுப்போமே. ரைட், நான் சொல்கிறேன் நம்பர் 1 வந்து 20. ரைட், num2 is star equal num1. இங்கே num2 ஒன்றும் ஈக்கணும். num2 summon 10. இப்போ நான் சொல்கிறேன் இந்த num2 எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்லி. num2 வேல்யூ இஸ் என்று சொல்லி எனக்கு இந்த num2வை பிரிண்ட் பண்ணேன். Yes, it's 200, right? So this is basically equivalent to num2 summon num2 star num1. சரியா? இது என்ன? இது வந்து இதுக்கு தான் சமன். num2 summon num2 into num1. சரியா? அப்போ பேசிக்கலி num2 வந்து ஏற்கனவே 10, அதுக்கப்புறம் num1 வந்து 20, அது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும், 200 வரும். இந்த 200 திரும்ப num2க்கு அசைன் ஆகும். ரைட், so that's what I expect. Let's see what it brings. Okay, num2 value is 200. Okay, so அது சரி. ஆல்ரைட், ஸோ பேசிக்கலி உங்களுக்கு இந்த துண்டு விளங்கிக்கும். இதே மாதிரி தான் ப்ளஸ் ஈக்குவல் ஆப்பரேட்டர், மைனஸ் ஈக்குவல் ஆப்பரேட்டர்லாம் அப்படி தான் வேலை செய்யும். கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸில் ரெண்டு சமனான்னு பார்க்குறது, not ஈக்குவலான்னு பார்க்குறது, இது கிரேட்டர் தேன் ஈக்குவல், லெஸ் தேன் ஈக்குவல். ரைட், இது பேசிக்கலி நார்மலி ரெண்டு நம்பர்ஸுக்கு இடையில் இது வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்க் இடையில ஈக்குவல் மேலும். உதாரணத்துக்கு ஷிஹாம் சமனா ஷிஹாம்னு பார்க்கலாம். ரைட், இது வந்து வழக்கமாக ஏஜ் கிரேட்டர் தேன் 20, ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் 20, அந்த மாதிரி கண்டிஷன்ஸை செக் பண்ணிடுறேன். ரைட், ஆல்ரைட். நாங்கள் இருந்தது இங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ். இப்போ இதை ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் பார்த்த விஷயங்கள் தான், ஜாவாவில் நாங்கள் படித்த விஷயங்கள் தான். இப்போ இதுலேயும் இது என்னது, இஃப்ன்னு சொல்லி போட்டு நாங்கள் கண்டிஷன் ஒன்று கொடுக்குது. ரைட், அதே மாதிரி இஃப் எல்ஸ் எப்படி வேலை செய்யும், ஸ்விட்ச் கேஸ் எப்படி வேலை செய்யும்னு சொல்கிற விஷயம் இது. ரைட், உதாரணத்துக்கு இதில் எனக்கு இஃப் ஒன்று எழுதலும் num1 சமனா num2 என்று செக் பண்ணுறது. இப்படி சமனா இருந்தால் டாக்குமெண்ட் டாட் ரைட் num1 and num2 are equal.
ரைட் இது எழுதலும். இப்போ இதில் அவுட்புட் எனக்கு பார்க்கலும் இங்கே. ரைட் இது என்ன சொல்லுது, இந்த அவுட்புட் மட்டும்தான் வருது. num2 வேல்யூ இஸ் 10ன்னு சொல்கிறது வருது. num2 வேல்யூ இஸ் 10. இது ரெண்டும் சமனாக்கினா எங்களுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்கம் வந்து வரும். விளங்குது? num1 and num2 ரெண்டும் சமன்றதால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் ஆகுதுங்க. இதுக்கு நான் இதுக்கு அப்புறம் ஒரு பிஆரை கொடுப்போம் ஒரு கிளாரிட்டிக்காக வேண்டி. ரைட் ஸோ திஸ் லைன் கெட்ஸ் பிரிண்டட் பிகாஸ் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ரைட் ஸோ ஜாவால மாதிரியே இஃப் ஒன்றை போட்டு num1 சமன் num2ன்னு சொல்லி போட தான் இருக்குது. ரைட் இது சமன் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்லலாம், நாட் ஈக்குவலை போட்டால் சரி. ரைட் நாட் ஈக்குவல். இதே மாதிரி கிரேட்டர் தேன் லெஸ் தேன் பார்க்கலாம். உதாரணத்துக்கு num1 வந்து 20 இருந்தா num1 is greater than num2. இதில் கமாண்ட் வரணும். ரைட் num1 is greater than num2. ஏன் அது num1 20 num2 10, அதால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. இப்போ இதே மறுபக்கத்துக்கு இருந்தால் num1 வந்து 8 மாதிரி குறைஞ்சதுண்டா இருந்தால் இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகாது. அதே மாதிரி எங்களுக்கு இதில் எல்ஸ் கண்டிஷன் ஒன்று எழுதேன். num1 is greater than num2 எனக்கு எழுதலும். num1 is not greater than num2. ரைட் num1 வந்து 8, அப்போ 8 greater than 10ன்னு சொல்கிறது பிழை, அதால் எல்ஸுக்கு வரும், இது ரன் ஆகும். ரைட் இதே மாதிரி எங்களுக்கு எல்ஸ் இஃப் என்று சொல்லி இன்னொரு கண்டிஷன் கொடுக்க மேலும். இப்போ num1 num2வை விட சிறுசாக இருந்தால் சிறுசு இல்லாட்டி அது சமனான்னு பார்க்கும் மேலும் எங்களுக்கு. ரைட் num1 is equal to num2, அது ரெண்டும் இல்லாட்டி அதில் அர்த்தம் என்ன, num2 is greater than num1, num1 is less than. ரைட் இப்போ 8 வந்து 10 விட குறைதான், அதால num1 is less than num2 என்றது வரும். இது ரெண்டும் சமன்ண்டா எங்களுக்கு இந்த நடு லைன் வரணும் 10. num1 is equal to num2. நம்பர் 1 வந்து பெருசா இருந்தா அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், இவர் வருவார். சேவ். ரைட் num1 is greater than num2. ஆல்ரைட் இதுதான் இஃப் கண்டிஷன், அவ்வளோ லேசி. ரைட் இதே மாதிரி ஒன்றைக்குது ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச்னு சொல்லி நீங்கள் ஒரு வேரியபிள்ட பேரை கொடுப்பீங்க. இந்த switch expression. ரைட் இதில் ஜாவால மாதிரி தான் கேஸ் ஸ்டேட்மெண்ட் செட் உண்டு. இது வந்து நீங்கள் கொடுத்த நம்பர் 10 இருந்தால் இந்த வேலையை செய்யன்னு சொல்லலாம். ரைட் உதாரணத்துக்கு அது டாக்குமெண்ட் ரைட்டே நாங்கள் செய்வோம். document.write your number is 10, இல்லாட்டி you enter 10. இதுலேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ரைட் இதுபோல் திரும்ப அடுத்த கேஸுக்கு எழுதிலும் உங்களோட நம்பர் 20 இருந்தா document.write your number is 20. இதுவும் பிரேக். இது போற வேண்டாம், டிஃபால்ட் ஒன்று எழுதவும் மேலும்.
document dot write. This is default ன்னு சொல்லி சொல்லலாம். This is the default case, right? நாங்க number 1 தான் செக் பண்றோம், right? number 1 வேல்யூ 10 இருந்தா 10 வரும், இவர் வருவாரு. 20 இருந்தா மத்தவர் வருவாரு, ரைட்? இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல இவர் வருவாரு. ஸோ பேசிக்கலி இதுலயும் இஃப் கண்டிஷன் இருக்குது, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரைட்? அதுக்கு பிறகு லூப் ஓடையிலும் சிமிலர் திங். உண்மைக்கும் இதுக்கு அங்கல நான் செய்ய தேவையில்லை, நீங்க எல்லாம் செய்யலாம், ரைட்? ஜாவாஸ்கிரிப்ட் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் கொஞ்சத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு பிறகு இதெல்லாம் எல்லாமே அதே திரும்ப திரும்ப அதே விஷயம்தான் இருக்குது. நாங்கள் ஜாவால் என்ன படித்தோமோ அவ்வளோ தான் இருக்குது, ரைட்? இதில் ஃபோர் லூப் உண்டு அடிக்கலும்னு சொல்லி சொல்கிறோம். என்ன இன்ட் ஐ இங்கே இனிஷியல் வேல்யூ எண்ட் வேல்யூ சும்மா சொல்லுவோமே, வார் ஐ சமன் 0லேருந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ், ரைட்? ஐ லெஸ் தேன் 10 வரைக்கும் ஓட சொல்லி சொல்கிறோம், ரைட்? அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லலும் டாக்குமெண்ட் டாட் ரைட் யுவர் நம்பர் ஈஸ்ன்னு சொல்லி போட்டு அந்த நம்பர் எழுதியலும், நம்பர் என்ன இந்த வேரியபிள், ரைட்? ஐ. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பிஆர் ஒன்று கொடுக்கலும், ரைட்? இது என்ன செய்ய போகுது? 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகுது, right? Simple as that. If you want to go from 1 to 10, what should you do? You can start from 1 here and on this condition tell less than or equal to 10, right? இது 1லேருந்து 10 வரைக்கும் ஓடும், right? சிலவங்க இப்படியும் செய்வாங்க, less than 11, அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் ஓடும். பேசிக்கலி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற நேரம் தான் அது நிற்கும், பிரேக் ஆகும், ரைட்? ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ் ஹவு யூ வாண்ட் டு பிரேக் இட், ரைட்? எங்கன்னா நீங்கள் நிப்பாட்டணும்னு சொல்கிறது உங்களோட சாய்ஸ். ஜாவல மாதிரியே இங்கேனையும் ஐட வேல்யூவை 1ஆல் கூட்டுறது, 2ஆல் கூட்டையிலும் ஆகணும், +2 என்றா 2ஆல் கூட்டும். இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளலாம், ரைட்? ஸோ இஃப் யூ ஹாவ் அ solid understanding of the basic Java, this is like it should be a piece of cake, right? So for loop, அதுக்கப்புறம் while loopல என்ன இருக்குது? while construct, அதுக்கப்புறம் இங்கே கண்டிஷன் ஒன்று வரும், ரைட்? உதாரணத்துக்கு நம்பர் 1என்றது வேல்யூ. ஸோ நீ நம்பர் 1 தேவை, நம்பர் 2 போடுவோமே. If number is less than 20, do something. நான் சொல்கிறேன், நம்பர் 20க்கு கீழே இருக்கும் வரைக்கும் நீ இதை பிரிண்ட் பண்ணு. document dot write எதை பிரிண்ட் பண்ணு? இந்த நம்பர். சரியா? இப்போ இப்படி சொன்னதுக்கு போதா? இதை நாங்கள் இந்த நம்பர் 12ல் தொடங்குது, சரியா? 12 less than 20என்றது ட்ரூ. அதுக்கப்புறம் நம்பர் 12 பிரிண்ட் ஆகும். திரும்ப இங்கே போகும், நம்பர்ட வேல்யூ கூட இல்லை, திரும்ப 12 தான். 12 less than 20 திரும்ப ட்ரூ, நம்பர் 12.
பிரிண்ட் ஆகும். இங்கே வரும் 12 less than 20 திரும்ப ட்ரூ, இது பிரிண்ட் ஆகும். இது வந்து இன்ஃபைனைட் லூப் ஒன்றில் ஓடும். ரைட், எது வரைக்குமே சொல்லி சொன்னால் நீங்கள் நம்பர்ட வேல்யூவை கூட்டணும். ஒன்றில் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் அடிக்கலும், இல்லாட்டி கீழே வந்து நம்பர் சமன் இல்லாட்டி ப்ளஸ் சமன் 1 சொல்லி மாற்றலும். ரைட், it's your choice. Anyway, this should be incremented, right? This should be incremented so that at a time this condition gets false. ஒரு இடத்துல வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகினா தான் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை ரன் பண்ணினா இங்கே பாருங்க, அது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளை ரன் பண்ணி அது மெமரி அவுட் ஆஃப் மெமரி ஆகிட்டு இன்ஃபைனைட் லூப் ஒன்றில் ஓடிச்சு. இப்போ வந்து இது சரியாகணும். ரைட், so I'll do a break as well so that it will be clear. Break. Right, so I'm starting from 12 and 12 less than 20 is true. இங்கே 12 print ஆகும், அதுக்கு பிறகு தான் ஒன்று கூடும். ரைட், இது number plus plus. So number will become 13, then 13 less than 20 true. அப்படி போய் number 19 less than 20 is true, 19 print ஆகும், இப்போ 20 ஆகும். அடுத்தது 20 less than 20 is false. ரைட், அதால நம்பர் 20 என்றது பிரிண்ட் ஆகாது, இது இந்த லூப் வந்து பிரேக் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் வை யூ சி ஃப்ரம் 12 to 19. Okay, so that's while loop, and you have another variation which is the do while loop. இங்கே do வரும், அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது ரன் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு தான் while வரும். while கண்டிஷன் நீக்கும் நம்பர் greater than 20 உதாரணத்துக்கு. ரைட், இப்போ இதில் நம்பர் 12 பார்ப்போம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிற பீரியட்னு சொல்லி போட்டு செகண்ட். ஸோ நம்பர் இஸ் 12, documented right, நம்பர் 12 பிரிண்ட் ஆகுது, நம்பர் 1 விட கூடுது, 1ஆல கூடுது. ரைட், 13 ஆகுது, 13 20 விட பெருசா இல்லை, அதால உடனடியாக அது வந்து பிரேக் ஆகுது. ரைட், இதில் கண்டிஷன் உண்மைக்கும் எப்படி ஈகன்மென்னு சொல்லி சொன்னால் less than 20 வரைக்கும் இது விடணும். ரைட், now you will see the same output. நீங்கள் மெதுவாக விளங்கிடுங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அவசரமாக செய்ய தேவையில்ல. இந்த ரெக்கார்டிங்கை உங்களுக்கு ஒரு கிழமைக்கு பார்க்கலும், இன்றைக்கு செய்கிற ரெக்கார்டிங் மெதுவாக ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் டைசெக்ட் பண்ணி செஞ்சு வந்தால் சரி. ரைட், ஸோ தட்ஸ் do while loop. do while loopட பண்பு என்ன சொல்லி சொன்னால், இவர் டூ தொடங்கின உடனே அந்த கோட் பிளாக்ல உள்ள ஒரு செட் வந்து அப்படியே ரன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த கண்டிஷனும் பார்க்காம இட் வில் ரன் அட்லீஸ்ட் ஒன்ஸ், தட்ஸ் கேரண்டீட். குறைஞ்சபட்சம் ஒருக்காவது இந்த கோட் ரன் ஆகும், அதுக்கு பிறகுதான் இவர் வந்து கண்டிஷனை செக் பண்ணுவார். ஆனால் வைல்ல அப்படி இல்லை, ஃபோல அப்படியும் இல்லை. ஃபோ லூப்லையும் வந்து அந்த ஃபோர் லூப்ல இருந்த நடுத்துண்டுக்கு நடு இது தானே கண்டிஷன். நாங்கள் யூ ஹாவ் அன் இனிஷியலைசர் ஃபோர் லூப்ல என்னது ஐ சமன் 0ன்றது அது இனிஷியலைசர், அதுக்கப்புறம் ஐ லெஸ் தேன் சம்திங்னு சொல்றது கண்டிஷன், அதுக்கப்புறம் ஐ பிளஸ் பிளஸ் இவர் வந்து ஸ்டெப். ரைட், இங்கே இனிஷியலைஸ் ஆகிட்டு அவர் டிரெக்டா இங்கே வருவார், வந்து செக் பண்ணுவார் கண்டிஷனை. திஸ் இஸ் சம்வாட் லைக் வைல் லூப் தான். கண்டிஷனை செக் பண்ணி போட்டு அவர் ட்ரூவண்டா மட்டும்தான் இங்கே பொடிக்குள்ள போவார். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபோர் லூப் வைல் லூப் ரெண்டும் கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி. டூ வைல் லூப் வந்து கதை வேற. அவர் ஃபர்ஸ்ட்டுக்கே ஒருக்காவது இந்த பொடிக்குள்ளுக்கு எத்தனை லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை ரன் பண்ணுவார், ரன் பண்ணுவார். இப்போ இதில் இஃப் கண்டிஷன்ல இருந்து அது வேற கதை. நான் சொல்றேன், இந்த பிராக்கெட்ல உள்ளத கண்டிஷன் ஒன்றும் செக் பண்ணாம ஃபர்ஸ்ட்டுக்கே ரன் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு பிறகுதான் இங்க வயலுக்கு வந்து அதுக்கு அப்புறம் தான் இங்கே வயலுக்கு வந்து இதை செக் பண்ணுவார். ஓகே, ஸோ
Yeah, I think with that, இந்த ஃபங்க்ஷன் சொல்றத மட்டும் பார்த்துட்டு நாங்கள் இந்த கதையை முடிச்சிருவோம். Right? Are you all there or you have gone somewhere? கால் இருக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே, ஸோ நான் இது சிம்பிளா add two numbers, right? இது ஒரு ஃபங்க்ஷன், ரைட்? இதுல உங்களுக்கு ரெண்டு வேல்யூஸ் எடுக்கலும், num1 num2, ரைட்? அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணலும் இது ரெண்டையும் கூட்டி ரிட்டர்ன் பண்ணலும் num2. ஃபங்க்ஷன் சொல்றது இதுதான், பேசிக்கலி ஒரு மெத்தட். இவர் என்ன செய்வாரு, இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகிற நேரம் இவரை வந்து டாப் செக்ஷன்ல கொண்டாந்து போடுவார். இப்படி வேரியபிள் குளோபல் டிக்ளரேஷன், இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டாப்ல கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு வேண்ட இதெல்லாம் பாவிக்கணும். add two numbers என்று உதாரணத்துக்கு 20யும் 30யும் கொடுக்கணும், ரைட்? இப்போ இவர் வந்து ரிட்டர்ன் பண்ற என்ன, ஒரு நம்பரை தானே. அவர் எங்களுக்கு ரிசல்ட்டோ இல்லாட்டி டோட்டல்னு சொல்லி அந்த வேரியபிள் எடுக்கணும். அதுக்கு பிறகு அதோட ரிசல்ட் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணேன், ரைட்? டோட்டல் சொல்லி போட்டு இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணேன், ரைட்? ஃபங்க்ஷன் சொல்றது பேசிக்கலி reusable code, right? In Java also it's the same. In any programming language, function is the same. Okay, விளங்குது. டோட்டல் 50 சொல்லி வந்தீங்க. இதை யோசிச்சு பார்த்தா திரும்ப ஹெட் இதை ரன் ஆகும், அதுக்கப்புறம் பொடியில தொடங்கி இவர் ரெண்டர் ஆவாரு, எக்ஸிக்யூட் ஆவார். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் செக்ஷனுக்கு வருவோம், நம்பர் 12 டிக்ளேர் ஆகும். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கும் இதை இன்வோக் பண்றது தான் இது, அதாவது எக்ஸிக்யூட் பண்றது. அதுக்கு நாங்க ரெண்டு பேராமீட்டர் கொடுத்தோம், 20யும் 30யும். அது ரெண்டும் அட் ஆகி 50 தருது ரிட்டர்னா. அவரை நாங்க ரிசல்ட் என்றதுல அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் அதை ரன் பேசிக்கலி பிரிண்ட் பண்றோம், ரைட்? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நான் ஒன் கிளிக் எல்லாம் காட்டிட்டேன் ஏற்கனவே, ஒன் கிளிக் ஒன் மவுஸ் அவுட். அது உங்களுக்கு இதை வந்து கோ த்ரூ பண்ணுங்க, event procedure. So from slide 37 onwards நீங்க வந்து உங்களோட on your own ட்ரை பண்ணணும், ரைட்? இந்த ஃபார்ம் செக்ஷன் முடியும் வரைக்கும், ரைட்? ஸோ பேசிக்கலி முடிஞ்சது, இது செட்டே முடிஞ்சது. உங்களுக்கு இதை முடிக்கலும் உண்மைக்கும், ரைட்? இன்றைக்கு நினைச்சேன் இன்றைக்கு நைட் ஆகக்குள்ள இந்த ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை முடிச்சு தரோவாகலும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஹெசிடேட் பண்ணுவானா வாட்ஸ்அப்பில் போடுங்க, ரைட்? வேண்டா குரூப்லேயே போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுப்பாங்க, இல்லாட்டி I'll help inshallah, right? So that's about it. Do you have any other questions? If not, we can wrap it up. சரி, அதர் அர்த்தம் வந்து கொஸ்டின் இல்லை, அப்போ we can wrap it up. Okay, thank you very much for joining. Take care.